ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஹோம் வித் சசி. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் செடியில் வந்து லீவ்ஸ் எல்லாம் வச்சுருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா அழகாக வந்து ஒரே ஒரு லீஃப், நியூ லீஃப் ஒன்று வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி மார்னிங் வந்து சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தைக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. நாங்கள் போன டைமில், நாங்கள் போகிறப்ப டைம் வந்து ஒரு 6:45, 7 இருக்கும். அந்த டைமுக்கு போயிருந்தோம். அதுவும் சண்டே, அதுவுமா இவ்வளோ பேர் வந்து வெஜிடபிள் ஷாப்ஸில் நின்று வெஜிடபிள் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ரேராக தான் போவேன். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே வாங்கிக்குவேன். டைம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த சந்தையில் போய் எல்லாம் வாங்கிக்குவோம். இந்த டைம் வந்து வெங்காயம் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதனால் ஓகே, அங்கேயே போய் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் குயிக்காக தான் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். அதை முடிச்சுட்டு கையோடவே வந்து லன்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தங்காட்டியும் முருங்கைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கையோடு வந்து பச்சைப்பயிறு வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே எப்பயுமே வந்து நான்வெஜ் தான் இருக்கும், மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் ரெண்டுக்குமே. இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறங்காட்டியும் வெஜ்ஜு தான் செய்யணும். அதனால் வந்துட்டு பச்சைப்பயிறு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சைப்பயிரை வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு அது தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதில் நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து சோம்பு, அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமேட்டு 2 தக்காளி, அப்புறமேட்டு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து வணக்கணும். நம்ம இதில் வந்து நல்லா வணக்கிறப்ப தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் பச்சைப்பயிறு. இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வணக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நல்லா வணக்குங்க. இதுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும், ஒரு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். இது வணக்கிறது ஏன் இந்த அளவுக்குன்னா, அதை நமக்கு அந்த ஒரு தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர முடியும். நம்ம இதை வந்து நம்ம வணக்கணும். அதனால் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வணக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணணும். இந்த கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டும் நம்ம மறுபடியும் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சைப்பயிறு இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். பச்சைப்பயிறு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பச்சைப்பயிருக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் வந்து முருங்கைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி தூளை வந்து இதில் தூவிடுவோம். பச்சைப்பயிறு ரெடி. இதுக்கப்புறமேட்டு முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக வந்து நான் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு,
கொஞ்சம் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. நிறைய பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக எனக்கும் வந்து இந்த முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப ஃபேவரெட்டு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் பொரியல் யாராவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனாலும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 3 முருங்கைக்காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும். அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறங்காட்டியும் நான் வந்து குக்கரில் வந்து விசில் வைக்கிறேன். இல்லை நம்ம வந்து டைம் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே கூட நம்ம மூடி போட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு முருங்கைக்காய் வந்து வேகிற அளவுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி இது முருங்கைக்காயை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல் ரெடி. கையோடு வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கிச்சனை. பாப்பா வந்து அபாக்கஸ் கிளாஸ் போயிருக்காங்க, அதனால் போய் பிக்கப் பண்ணுறதுக்காக தம்பியும் அவங்க அப்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு பிளான்ட் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஒரு நியூ லீஃப் ஒன்று வந்து வச்சுருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு மாதிரி இருக்கிறது வரவே இல்லை, ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. பாப்பா வந்து வந்துட்டாங்க கிளாஸ்லேருந்து. சரி லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது. மீதி எல்லா நாளும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைமுக்கு கிளம்புறங்காட்டியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால் சண்டேவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். முருங்கைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த பொரியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. இந்த பச்சை பயிரோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தேன் துணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. நல்லா செம்ம காற்று, அதே நேரத்தில் வெயிலும் இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது முடிய கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.